ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முக்கியமான ஆப்டிடியூட் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். இந்த டாபிக் ஆல்மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஐபிபிஎஸ், கேட், அதுக்கப்புறம் ஐடி கம்பெனிஸ் ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர்லையும் இந்த டாபிக் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷியோன்னு என்னன்னு பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் அ ரேஷியோ? இப்போ நம்ம கிட்ட 2 குவான்டிட்டி இருக்குன்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், if a person A has 6 mangoes and a person B has 3 mangoes, A has how many times the mangoes as B? இப்போ இதுதான் கொஷின் பார்த்தீங்கன்னா A by B calculate பண்ணிக்கலாம். 6 mangoes by 3 mangoes is equal to 2 by 1. நான் 2ன்னு போட்டு நிறுத்திருக்கலாம். பட் ஏன் நான் 2 by 1 அப்படின்னு போட்டிருக்கேன்னா அதை ரேஷியோ டெனோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம 2:1 அப்படின்னு டெனோட் பண்ணலாம் ரேஷியோவா. இப்போ நீங்கள் இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ A by B is equal to 2 by 1 இருக்குல்ல, இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா A is equal to 2B அப்படின்னு எழுதலாம். ஸோ A has twice the amount of mangoes as B. Okay? So in the 2:1 ratio base பண்ணி we were able to compare the number of mangoes that A and B has. இதுதான் simple termsல I have showed you how to use the ratios. இப்போ நம்ம what is a proportion னு பார்க்கலாம். Proportion is an equation that defines that two ratios are equal to each other. For example, if a person A covers 200 km in 2 hours and a person B covers 300 km in 3 hours, speed compare பண்ணலாமா? Speed is equal to distance by time. இந்த ஈக்குவேஷனே ஒரு ரேஷியோ தான். ஓகே, ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் இன் 2 hours. ஸோ 200 by 2 is equal to 100 kilometers per hour. இதுதான் ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏ. இப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா இஸ் கவரிங் 300 kilometers in 3 hours. ஸோ 300 by 3 is equal to again 100 kilometers per hour தான் வரும். ஸோ அது வந்து ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் பி. ஸோ த ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி விச் இஸ் எசென்ஷியலி அ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஈச் அதர். ஸோ ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸோட பேசிக்ஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிற கொஷின்ஸை சால்வ் பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் போகலாம். இஃப் 10% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய், தென் ஃபைண்ட் எக்ஸ் இஸ் டு ஒய். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரேஷியோ கேட்குறாங்க. எழுதிக்கலாமா? 10% of x is equal to 20% of y அப்படின்னு சொல்றாங்க. எப்படி 10% எப்படி எழுதுறோம்? 10 by 100. x is equal to 20 by 100 y. ஓகேங்களா? இது சால்வ் பண்ணலாமா? 0 0 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும், 2 5 are 10. ஸோ x by 10 equal to y by 5. கொஷின் என்ன? எக்ஸ் பை ஒய், எக்ஸ் இஸ் டு ஒய் தான் கேட்குறாங்க. ஸோ ஒய் இங்கே கொண்டு வரலாமா? எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 அங்கே போய்டும், 10 by 5. இது சால்வ் பண்ணால் 5 2s are 10, அதாவது 2 by 1. ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய் என்னது? எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 by 1. 2 by 1 இதுதான் ஆன்சர். உங்களுக்கு வேறு கம்பெனி ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இஃப் 7:x இஸ் ஈக்குவல் டு 17.5:22.5, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது வந்து பேங்க் பிஓ கொஷின் 2007 கேட்டிருக்காங்க. நம்ம பை கொஷின் எழுதிக்கலாமா? 7/x ஈக்குவல் டு 17.5 divided by 22.5 இப்படி இருந்ததுன்னா தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? இல்லைங்களா? இப்போ வந்து இது சால்வ் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து இந்த சைடு கொண்டு போயிட்டு மற்றதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ எக்ஸ்னா மட்டும் இந்த சைடு கொண்டு போய் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இங்கே போடல 22.5 இன்ட்டு 7 டிவைட் பை 17.5 கீழே வந்துடும் 17.5. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? சால்வ் பண்ணிடலாமா? 5ஆல் 5 4s are 20, 5 5s are 25, 5 3s are 15, 5 5s are 25. ஓகே, 4.5 இன்னும் கூட டிவைட் பண்ணலாம் 5ல். ஸோ 5
9s are 45, 5 7s are 35. ஓகே 7 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.7 into 10 கரெக்டாக. அப்புறம் 0.9 into 10 is equal to 9. ஸோ எக்ஸ் வந்து 9. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் m is to n is equal to 3 is to 2, then find the ratio of 4m plus 5n is to 4m minus 5n. இது வந்து எஸ்எஸ்சி கொஸ்டின் 2007 and 8ல் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க, m by n is equal to 3 by 2 இதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4m plus 5n divided by 4m minus 5n. இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து m is to n தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ என்னால் டிவைட் பண்ணிக்கலாமா? 4 into m divided by n, 5 into n by n என்னது 1 தான் வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி பாட்டம்லேயும் பண்ணிக்கிட்டிங்கன்னா 4 into m by n minus 5 into n by n. நான் ஓவராலாக n வந்து நான் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து டிவைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன வரும், இந்த m by n வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3 by 2. நம்ம வந்து இது அதில் போட்டுக்கலாம்ல. 4 into 3 by 2 plus 5 divided by 4 into 3 by 2 minus 5. ஓகே, ஏன்னா என்ன கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1, ஸோ minus 5 தான் இருக்குது. இது சால்வ் பண்ண என்ன வரும், 2 2s are 4, 2 2s are 4, மேலே பார்த்தீங்கன்னா 2 into 3 6 plus 5 11, 11 divided by 2 into 3 6 minus 5, 6 minus 5 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் கேன்சல் 11 by 1 is equal to what, 11. ஓகேங்களா, ஸோ 11 by 1 வந்து 11 நமக்கு வந்து ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணோம் 11:1 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The ratio of the number of boys to the number of girls in a school of 640 students is 5:3. If 30 more girls are admitted in the school, then how many more boys should be admitted so that the ratio of boys to that of girls becomes 14:9? இதுதான் கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து 5:3 அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சம்மேஷன் வந்து 640 தான் சொல்கிறாங்க. ஸோ 5x plus 3x is equal to 640. ஓகே, ஸோ x is equal to 80. ஓகேங்களா, இந்த சைடு 8x வரும், 8ஆல் வந்து இது டிவைட் பண்ணிங்க அப்படின்னா x is equal to 18 வரும். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எப்படி எவ்வளோனா 3x கொடுத்துருக்காங்களா. ஸோ 3 into 80 is equal to நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பாய்ஸ் 5x, இது 5 into 80 is equal to 400. இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த்து. என்ன சொல்கிறாங்க, இஃப் 30 more girls are admitted in the school, கேர்ள்ஸில் வந்து 30 more வருது, அப்போ என்னது 270, 240 plus 30 270. If 30 more girls are admitted in the school, then how many more boys should be admitted so that the ratio of boys to that of girls becomes 14:9? என்ன சொல்கிறாங்க, நியூவர் ரேஷியோ பாய்ஸ் டு கேர்ள்ஸ் வந்து 14/9 அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் 400 ப்ளஸ் சம் அமௌண்ட் இஸ் கெட்டிங் ஆடட், ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் வந்து நியூலி ஆட் பண்ணது 270 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா y கிடச்சிடும். திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் தட் வி ஷுட் ஆட் ஸோ தட் த ரேஷியோ பிகம்ஸ் 14/9. ஓகே, இது சால்வ் பண்ணலாமா? இப்போ ஸோ இதை இந்த சைடு கொண்டு போகிறேன், இது இந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகே, 270 into 14 எவ்வளோ வரும், 3780 ஈக்குவல் டு 9 into 4 3600 ப்ளஸ் 9y. இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வரும் 180 இஸ் ஈக்குவல் டு 9y. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 20. ஓகே, ஸோ 20 more boys should be added so that the ratio becomes 14:9. இதுதான் ஆன்சர். Next question போகலாம். In a class, the ratio of female students to male students is 16:9. What percentage of the class is
ஃபீமேல். ஓகே, இப்போ வந்து ஃபீமேல் டு மேல் ரேஷியோ வந்து 16:9 அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Now what percentage of the class is female? இப்போ ஃபீமேலோட பர்சன்டேஜ் ப்ரொபோர்ஷன் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்லணும், டோட்டல் இப்போ லெட்ஸ் சே 16xன்னு வச்சுப்போம். ஃபீமேல்ஸ் வந்து 16xன்னு இருக்கு, மேல்ஸ் வந்து 9x. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ரேஷியோலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஆக்ரிகேட் வேல்யூவை போட்டிருக்கேன். இப்போ ஃபீமேல் பர்சன்டேஜ்னா என்ன வரும், ஃபீமேல் 16x டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன் வந்து ஃபீமேல் ப்ளஸ் மேல். ஸோ 16x ப்ளஸ் 9x. ஓகேவா? ஸோ எப்படி எழுதலாம், 16x டிவைட் பை 25x. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டு, ஸோ ஃபீமேலோட பர்சன்டேஜ் வந்து இதுதான் 16 கேல்குலேட் பண்ணலாமா. ஸோ 16/25 வந்து எவ்வளோ வரும், பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணோன்னா இன்டூ 100 போட்டுக்கலாம். இல்லை ஏன்னா பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 25 4s are 100. அப்புறம் 16 into 4 is equal to 64%. ஸோ ஃபீமேல் பர்சன்டேஜ் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 64%. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டிவைட் த நம்பர் 455 in the ratio of 4:3. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரேஷியோ 4:3 எப்படின்னா 4 டிவைடட் பை 4 + 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா 4ன்றது ஒரு பங்கு அவுட் ஆஃப் 4 + 3. இப்போ இதுதான் கொஸ்டின் கேட்குறேன். 455 இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 4 டிவைட் பை 4 + 3 என்னது 4/7 இன்டூ 455. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. நெக்ஸ்ட் பார்ட் என்ன வரும், நான் ஒரு பங்கு வந்து 4/7 சொல்கிறேன், இன்னொரு பங்கு என்னது 7 - 4 3. ஸோ 3/7 இன்டூ 455. இதுதான் நெக்ஸ்ட் பார்ட்டு. இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் என்னது கால்குலேட் பண்ணலாமா. 7 6 are 42, 7 5 are 35. ஸோ 65 into 4 எவ்வளவு, 260. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து அகைன் 65 வரும். 65 into 3 என்னது வரும், 195. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இதுதான் 2 parts of 455 if you divide the number in the ratio 4:3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வீக்லி இன்கம்ஸ் ஆஃப் 2 persons are in the ratio of 7:3 and their weekly expenses are in the ratio of 5:2. If each of them saves 300 per week, find their weekly incomes. ஓகே, வீக்லி இன்கம் வந்து ரேஷியோன்னு சொல்கிறாங்க 7:3. ஸோ நம்ம 7x அப்புறம் 3x அப்படின்னு எழுதிக்கலாம், ரெண்டு இன்கம். வீக்லி எக்ஸ்பென்சஸ் ஆர் இந்த ரேஷியோ 5:2. ஸோ அது ரெண்டு எழுதிக்கலாம், 5y 2y அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, each of them saves 300 per week. சேவிங்ஸ் என்னது, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ், அதுதான் வந்து 300 கரெக்டாக. ஸோ 7x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 300. அதே மாதிரி 3x மைனஸ் 2y ஈக்குவல் டு 300. இதுதான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால இந்த சைடில் இருக்கிற ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணலாம்ல. 7x மைனஸ் 5y ஈக்குவல் டு 3x மைனஸ் 2y. ஓகே, ஸோ இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 4x இஸ் ஈக்குவல் டு 5y மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 3y. இந்த ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதலாம், y ஈக்குவல் டு 4/3x அப்படின்னு வரும். கரெக்டா, இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வீக்லி இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. வீக்லி இன்கம் என்றது 7x and 3x கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், 7x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னு தெரியும். இந்த ஈக்குவேஷன் இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஒய்யை வந்து போடலாம். 7x மைனஸ் இதில் நம்ம கண்டுபிடிச்ச ஒய்யை போடலாம். ஒய் வந்து என்னது 4/3. ஓகே, எக்ஸ் 300. சால்வ் பண்ணால் என்ன வரும், 3 இன்சைட் போயிடுச்சு. 21 minus 5 into 4 is equal to 20x. 21 minus 20x is equal to x equal to 3 inside போடும். So x is equal to 900. Okay, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா find the weekly income. Weekly incomes என்னது 7x 3x. 7x என்னது 7 into 9, okay, 6300. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்கம். நெக்ஸ்ட் வந்து 3x. ஸோ 3 into 9 2700. இது வந்து செகண்ட் இன்கம். ஓகே, இதுதான் வீக்லி இன்கம். இதுதான் ஆன்சர்.
Next question போலாம். What must be added to each term of the ratio 7:11 so as to make it equal to 3:4? Okay, என்ன சொல்றாங்க, 7:11 ஒரு ரேஷியோ இருக்கு, 3:4 ஒரு ரேஷியோ இருக்கு. What must be added to 7 and 11? ஓகே, அதை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, so that this term is equal to 3:4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சால்வ் பண்ணலாமா? 4 இன்சைட் கொண்டு போங்க, இன்சைட் கொண்டு போங்க. 7 4s are 28 plus 4x 33 plus 3x 4x minus 3x x இது இன்சைட் போச்சுன்னா 5. So x is equal to 5. So x is the required number that must be added to this ratio so that it becomes equal to 3:4. Okay, இதுதான் ஆன்சர். The next question போலாம். A shopkeeper mixes two varieties of tea, one costing 75 per kg and the other costing 50 per kg in the ratio of 3:2. He sells the mixed variety at 62.40 per kg. Find the gain or loss percent. இதுதான் கொஸ்டின். இது வந்து எஸ்எஸ்சி 2008 கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரேஷியோ என்ன சொல்றாங்க, 3:2ன்னு சொல்றாங்க. லெட்ஸே அவர் வந்து 3x and 2x, 3x kg 2x kg அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா 3 + 2x என்னது 5x. 5x kg வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சு இதுதான் டோட்டல் வந்து குவான்டிட்டின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் என்னது, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3x இன்டூ ஃபர்ஸ்ட் வெரைட்டி எவ்வளோ 75. ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து 2x இன்டூ 50 நெக்ஸ்ட் வெரைட்டி. ஓகே, இது என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 325x. ஓகே, இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தோம், டோட்டலாக வந்து 5x விற்கிறாங்க, அது வந்து 62.40 per kg அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5x kg அப்படின்னா 5x by selling price is equal to 5x into 62.40. okay, so that is equal to 312x. தான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 312x, காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட அதிகமாக இருக்குது 325. ஸோ இது வந்து டெஃபினட்டாக லாஸ் தான். லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஓகே, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 312 minus 325 divided by x போட்டுக்கலாம். 312x minus 325x divided by cost price என்னது 325x into 100. ஓகே, ஸோ லாஸ். ஓகே, லாஸ் வந்து இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4% வரும். ஓகே, ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும், மற்ற நம்பர்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, 4%. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A man spends ₹500 in buying 12 tables and chairs. The cost of one table is ₹50 and that of one chair is ₹40. What is the ratio of the number of chairs and tables purchased? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் பர்ச்சேஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரி, நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சேர்ஸ் எவ்வளோ இருக்கும், 12 minus x. ஏன்னா 12 டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 minus xன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஒன் டேபிள் வந்து 50. ஓகே, ஸோ 50 இன்ட்டு எக்ஸ், டோட்டல் டேபிள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 50 into x plus 40 into 12 minus x. 40ன்றது காஸ்ட் ஆஃப் ஒன் சேர், அப்புறம் 12 minus x குவான்டிட்டி ஆஃப் சேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, டோட்டலாக வந்து த மேன் ஸ்பென்ஸ் ₹500. ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும்ல, சால்வ் பண்ணலாமா. 50x 12 4s are 480x minus 40x is equal to 500. ஓகே, இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும், சரி 40 into 12 480, 480x கிடையாது 480. ஓகே, ஸோ 50 minus 40 10x equal to 480 அந்த சைடு போச்சுன்னா 500 minus 480 20. ஸோ x is equal to 2. ஓகே,
எக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் பர்ச்சேஸ்ட். சேர் என்னது 12 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. 12 மைனஸ் 2 10. ஓகே, இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் வந்து 10 இஸ் டு டேபிள்ஸ் பர்ச்சேஸ். டேபிள்ஸ் வந்து எக்ஸ் வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 10 இஸ் டு 2. இது என்ன சால்வ் பண்ணலாம்ல, 2 5s are 10. ஓகே, ஸோ 5 இஸ் டு 1. ஓகே, இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் பர்ச்சேஸ்ட். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். வி வில் மேக் யூ பிளேஸ்மெண்ட் ரெடி வித்தின் 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். டு கெட் ஆப்டிடியூட் கோச்சிங் ஃப்ரம் IIT and IIM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.